ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி தான் பார்க்க போகிறோம். சிபி அண்ட் சிவிக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த சிபி சிவிக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ஹீட் கெப்பாசிட்டி சிபி சிவி இது ரெண்டுமே என்னது ஹீட் கெப்பாசிட்டி தான் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹீட் கெப்பாசிட்டி சிபி அண்ட் சிவி ஆர் நாட் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. சிபி இஸ் கிரேட்டர் தென் சிவி பை எ ஃபேக்டர் விச் இஸ் ரிலேட்டட் டு த ஒர்க். சிபி தான் எப்போவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். ஏன் கிரேட்டராக இருக்கும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் ஒர்க் நடக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டா ஒர்க் நடக்காது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அதனால் இங்கே வந்து சிபி வந்து எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? கிரேட்டர் தேன் சிவியாக தான் இருக்கும். சரி, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது சிபியில் வந்து ஒர்க் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒர்க் நடக்கும். ஹீட் அப்சர்வ்டு பை த சிஸ்டம் இஸ் யூஸ்ட் அப் இன் இன்க்ரீஸிங் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஹீட் அப்சர்வ்டு பை த சிஸ்டம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அப்சர்வ் ஆகிற ஹீட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் த அதர் ஃபார் டூயிங் ஒர்க் பை த சிஸ்டம். அதனால இங்கே வந்து ஒர்க் நடக்குது. அதே மாதிரி அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து ஒர்க் இல்லை. Whole heat is used to increase the temperature of the system, no work done by the system. அதனால் CV வந்து less than CP அப்படின்னு சொல்கிறோம். Thus, increase in temperature of the system would be lesser at constant pressure than at constant volume. சரியா? சரி, சிபிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்த மாதிரி சேஞ்ச் இன் என்தால்பி அட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு பார்த்தோம். அதுதான் சிபிக்கான ஃபார்முலா. அதே மாதிரி சிவிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் முந்தின வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா? என்தால்பிங்கிறது என்ன? என்தால்பிக்கான ஈக்குவேஷன் என்ன? H = E + PV அல்லது U + PV அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து 1 மோல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா H = E + RT, அதாவது NRTக்கு PV = NRTயில் என்னங்கிறது 1 மோல்னு எடுத்துக்கிறோம், PVயை வந்து RTக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அதனால் H = E + RT அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. அதே இப்போ dH/dt = dE/dt ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அப்படின்னா dH/dt = dE/dt + Rங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் dH/dtங்கிறது என்னன்னு பார்த்தோம், இங்கே சிபின்னு பார்த்தோமா? அதே மாதிரி dE/dtங்கிறது என்னன்னு பார்த்தோம், சிவின்னு பார்த்தோமா? ஸோ சிபி = CV + Rன்னு எடுத்துக்கலாம் அதையே. ஸோ சிபி - CV = R. இதுதான் வந்து சிபி சிவிக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா calculation of ΔE, calculation of internal energy and enthalpy. இந்த ஈக்குவேஷனில் எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணுறது? ΔE ஃபார் 1 மோல் ஆஃப் கேஸ், நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பார்த்த மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்? DE = CV = dE/dtங்கிற ஃபார்முலா பார்த்தோம். அதில் DEங்கிறது எதுக்கு ஈக்குவல்? CV/dtக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ΔEங்கிறது என்ன எடுத்துக்கலாம்? E2 - E1ன்னு எடுத்துக்கலாம். அதனால் E2 - E1 அப்படின்னா இங்கே இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CV × T2 - T1. CV அப்படியே எடுத்துக்கிறோம். DTங்கிறது எதுக்கு ஈக்குவல்? T2 - T1க்கு ஈக்குவல். ஸோ இப்போ வந்து NCV வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ΔE = NCV T2 - T1 அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். இதில் என்ன இன்வால்வ் ஆகுது? ஹீட் கெப்பாசிட்டி இன்வால்வ் ஆகுது. சரியா? ஸோ அதே மாதிரி என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா என்தால்பிக்கான ஈக்குவேஷன் என்ன பார்த்துருக்குறோம்? ΔH = இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் PVன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். ΔE = ΔPV, சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இதில் PVக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? RT சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். PV = NRTலேருந்து RTக்கு ஈக்குவலுங்கிறதுனால RT சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து Rங்கிறது கான்ஸ்டன்ட், கேஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனா இதை வெளியில் எடுத்துகிட்டு D சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை மட்டும் நம்ம இந்த ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ CV அந்த ΔEங்கிறது என்ன? மேலே பார்த்த ஈக்குவேஷனில் என்ன பார்த்தோம்? NCV T2 - T1 பார்த்தோமா? ஸோ இந்த ΔEக்கு பதிலாக CV T2 - T1 அப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து ΔTங்கிறது எதுக்கு ஈக்குவல்? T2 - T1க்கு ஈக்குவல். ஸோ இது இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ CV ப்ளஸ் இங்கே CV இங்கே இருக்குது, ப்ளஸில் என்ன இருக்குது? R இருக்குது. ஸோ CV + R × T2 - T1 எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி மாறுது. ஸோ இங்கே வந்து CV + Rங்கிறது எதுக்கு ஈக்குவல்? CPக்கு ஈக்குவல். ஸோ CP × T2 - T1 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. ஃபார் N மோல் அப்படின்னம்னா இதில் என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா NCP
T2 மைனஸ் T1 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், என்தால்பியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தோம் என்தால்பி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. ΔH ஈக்குவல் டு NCP ΔTன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், NCP ΔT இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை தான் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்டர்னல் எனர்ஜி இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணமோ, எதுலேருந்து டிரைவ் பண்ணோம், என்தால்பி ஈக்குவேஷனில் இருந்து டிரைவ் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்டர்னல் எனர்ஜி எங்கேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா CV இந்த ஃபார்முலாவிலிருந்து கொண்டு வரோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது NCV, இங்கே என்தால்பிங்கிறது NCP. இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நல்லா பார்த்துக்கணும். இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ΔE NCV T2 மைனஸ் T1. அதே என்தால்பிங்கிறது NCP இன்ட்டு T2 மைனஸ் T1.